வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒருத்தருக்கு தன்னுடைய அப்பாவை ரொம்பவே பிடிச்சு, அந்த அப்பா தம் மகனுக்கே தெரியாம பல வருடமா தப்பான தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த மகனுக்கு தெரிய வரும்போது என்னதான் ஆகும்? இதையே ஒரு பிளாக் காமெடி படமா சொல்லியிருக்கிறது தான் ரீசெண்டா ஜி5ல தமிழ் டப்பிங் உடன் வெளிவந்திருக்கிற ஹே பல்வத். இந்த படம் ஒருத்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ சுகாஸ் தன்னுடைய அப்பா மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிறாரு. எப்படியாச்ச வளர்ந்து பெரிய ஆளா மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவோட தொழிலை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலதான் ஹீரோவுக்கு தெரிய வருது, தன்னுடைய அப்பா தனக்கே தெரியாம பல வருடமா விபச்சார விடுதி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இந்த விஷயம் தன்னுடைய காதலிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விடுதிய ஒரு இயற்கை வைத்தியசாலையா மாத்துறாரு. இதனால ஹீரோவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த விடுதிக்கும் அந்த விடுதியில இருக்கிற பெண்களுக்கும் கடைசியா என்னதான் ஆணுச்சு, அதே நேரத்துல அப்பா மற்றும் மகன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே இருக்கிற பாசத்தை பத்தி இந்த படம் என்னதான் சொல்ல வருது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்தோட முதல் பாதி டைம் போறதே தெரியாத அளவுக்கு விறுவிறுப்பாகவும், அதே நேரத்துல காமெடிக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே இருந்துச்சு. படத்துல சுதர்சன் பண்ற அந்த ஒன்லைனர் காமெடிகள் ஆகட்டும், காமெடி டைமிங் ஆகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. படத்தோட ஹீரோ சுகாஸ் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை சிறப்பாவே காட்டியிருக்கிறாரு. படத்துல வி.கே. நரேஷ் தன்னுடைய எமோஷனல் காட்சிகளுக்கு கதி கச்சிதமாவே பொருந்தி வந்திருக்கிறாரு. ஒரு சென்சிட்டிவான கதைகளத்தை இவங்க எடுத்துக்கிட்டு அதை பிளாக் காமெடியா இவங்க சொன்ன விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட இடைவெளியில வர ட்விஸ்ட் நல்லாவே இருக்குது. இடைவெளியை பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இடைவெளி காட்சிகள் நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, படத்தோட முதல் பாதி வேகமா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதையோட வேகம் அப்படியே குறைய தொடங்கிடுச்சு. படத்துல கதாநாயகன் மற்றும் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா வர சுதர்சன் இவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரம் மட்டும்தான் வலுவா இருக்குது. மற்ற கதாபாத்திரங்கள் மேல இன்னுமே போக்கஸ் பண்ணிருக்கலாம். படத்துல அப்பா மகனுக்கான எமோஷன் காட்சிகள் இருந்தாலும் அந்த எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. சில இடங்கள்ல அடுத்து இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.